அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்பெஷல் தான், ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். முட்டை சோறு. அன்னைக்கே ஜெய் வந்து திரும்ப செய்ய சொல்லி கேட்டிருந்தான். அது செஞ்சாச்சு. முட்டை சோறு செம. அப்புறம் அப்பளம். இது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஒரு இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பச்சரிசி கேக்கு செம செம. இல்லை கொஞ்சம் வேகணும், சிம்ல வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளா சமைச்சிட்டோம். அப்ப இதுக்கு சீரக சம்பா அரிசி கேட்டீங்க? கேட்டோம். இப்ப என்ன கேட்டா செஞ்சணுமா? முட்டை சோறு. ஆமா, முட்டை சோறுக்கு தான் சீரக சம்பா போட்டேன். நினைச்சு வந்தேன். ஏன் என்னென்ன நினைச்சு வந்த? ஐயோ பையன் ஏமாந்து போயிட்டானே. அப்படி டேய், இவ்வளவு சோறு யாராவது செஞ்சு வச்சுட்டு மறுபடியும் யாருன்னா சீரக சம்பா பிரியாணி செய்வாங்களா? போடுவேன், செய்யலடா. நிறைய வேலைங்க இருந்துச்சு. பையன் பாருங்க, காலையில முடிவு பண்ணோம் தான் பிரியாணி செய்யலாம். ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர் சீரக சம்பா பிரியாணி செய்துட்டு அப்படியே வந்து நாட்டுக்கோழி போட்டு செய்துட்டு 65 பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நிறைய வேலைங்க, தலை சுத்துற அளவுக்கு வேலைங்க முடிக்கவே எங்களுக்கு 1 மணி. அதனால சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. வேற லெவல்ல அம்மா சமையல் செஞ்சுட்டேன். விரும்பின மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லாக்குட்டி ஸ்வீட்ல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீடைல் சென்ட் பண்றேன். இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன். ஒரு தங்கம் இன்னைக்கு வந்து கடைக்கு வந்திருந்தாங்க. எங்களோட நலனுக்காகவே சாமியெல்லாம் கும்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இதை சொல்லவே கூடாதுமா, ஷேர் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தா கூட எனக்கு மனசு கேட்கல. அவ்வளோ அந்த வந்து உங்களுக்காகவே நான் வாரம் வாரம் போய் சாமி கும்பிடுறேம்மா. அதாவது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு இந்த காலத்துல யாராவது நினைப்பாங்களா? நமக்காக வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு போறதுக்கே நேரம் இல்லை நமக்கு. எங்களுக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. சின்ன வயசு பையன்தான். அதை பாக்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த தங்கமும் அவங்க குடும்பமும் எப்பவுமே நல்லா இருக்கணும், அது மனசார நான் வேண்டிக்கிறேன், வாழ்த்துறேன். அதுக்கப்புறம் பூஜா எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. அது என்னன்னு சீக்கிரமா அப்டேட் பண்றோம். நல்லபடியா நடந்துச்சுன்னா ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ. ஒரே ஹாப்பி நியூஸ். ஆனா பூஜாவோட கல்யாணம்னு எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. ஆனா கல்யாணம்லாம் இல்ல. கல்யாணம் இல்ல. அது வந்து நாங்க தான் சொல்லியிருக்கோம் இல்லையா, 2 வருஷம் டைம் எடுத்து நிதானமா குழந்தைக்கு வந்து பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையா பார்த்து, மாப்பிள்ளைக்கும் குழந்தைய பிடிக்கணும், அதனால நிதானமா பண்றோம். நீங்க ஹாப்பின்னு உடனே பூஜா கல்யாணமா நிறைய பேர் கேக்குறீங்க. அது இல்ல, அதை தாண்டி ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். அந்த விஷயம் என்னன்னு சீக்கிரமாவே அப்டேட் பண்றோம். டாடா, பை. வாழ்க வளத்துடன்.